அங்கே வந்து முதன்மையாக எது போய் ரீச் ஆச்சு, அவர் வந்து பேசும்பொழுது புதுச்சேரி மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குது, ஒன்றிய அரசுக்கு தான் புதுச்சேரி வேறு தமிழ்நாடு வேறான்னு தெரிஞ்சுது, நமக்கு அப்படி இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறார். இதற்கு அரசியல் பொருள் என்னன்ட்டு விவாதமாயிட்டா அது வேறு மாதிரி போயிடுமோன்னு பயமாக இருக்கு எனக்கு. இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர்களுக்கு பொறுத்தவரை இது ஒன்றிய யூனியன் பிரதேசம், ஆனால் புதுச்சேரியை ஒரு மாநில அந்தஸ்து கொண்டு வர வேண்டும் என்று புதுச்சேரி மக்களுடைய விருப்பம், அது உண்மை. இந்த இருக்கும் ரெங்கசாமி அரசாங்கத்தை சொல்கிறாரு, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் என்ற ரெங்கசாமி அரசாங்கம் பாஜகவுடன் சேர்ந்தே ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபட்னாவிஸ் ஷிண்டே மகாராஷ்டிரா போல், ஒரு நிதிஷ்குமார் பாஜக பீகார் போல் அப்படின்னு பார்க்கணும். உள்ளபடியே பார்த்தா அப்படி பாஜக கொள்கையை தானே அமலாக்க முடியும் என்ன இருக்கிறாங்க. அந்த முதலமைச்சர் ரெங்கசாமி என்ன தலைமையில் இருக்கின்ற அந்த அரசாங்கத்துக்கு வந்து வரிசையாக முதல்ல ஆதவர்ஜுனா பேசுகிறாரு, அப்புறம் வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேசுகிறாரு, பிறகு விஜய் பேசுகிறாரு, அப்புறம் ஆதவர்ஜுனா பேசுகிறார் புஷி, அப்புறம் ஆதவர்ஜுனா, அப்புறம் விஜய் பேசுகிறாரு. எல்லாருமே முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறாங்க, புதுச்சேரி அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறாங்க.